மதுரை மக்களுக்கு வணக்கம். இது உங்கள் குருஜி 360லேருந்து குரு பேசுகிறேன். மே 1ஆம் தேதி மதுரையில் உலக பிரசித்தி பெற்ற அழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்வு நடக்க இருக்கிறது. அந்த நடக்கிற இடம் இதான். அங்கே என்னென்ன வேலைகள் எப்படி போய்கிட்டு இருக்குன்றத வீடியோ கவர் பண்ணுறதுக்காண்டி இன்றைக்கி நாங்கள் வந்தோம். இது நாங்கள் சைடில் இருந்து காமிக்கிறோம். கோரிப்பாளையமலை தேவர் சிலை, வைகை ஆறு பிரிட்ஜு, இந்த ஏவி பிரிட்ஜு அதான். இந்த பிரிட்ஜிலேருந்து வைகை ஆற்றுல இறங்குறவங்க பார்க்குறதுக்கு ஸ்பெஷல் பாஸ் வேணும். அது கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் இவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். இங்கேருந்து பார்த்தோம்னா அந்த ஆற்றில் அலர் இறங்குற நிகழ்வு பக்கா பர்ஃபெக்டாக தெரியும். இன்னொன்று, இது பக்கத்தில் பொதுமக்கள் எல்லாருக்கும் அலவுட் இருக்குது. இந்த சர்க்கிள்குள்ளே அலவுட் கிடையாது. இந்த என்ட்ரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சுற்றி கேட்டு போட்டாங்க, பேரிகார்டு போட்டாங்க. இந்த பேரிகார்டுக்குள்ளே யாருக்குமே அலவுடு கிடையாது. அதுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா இந்த கோயில் சம்மந்தப்பட்டவங்க, மற்ற கலெக்டர்ஸ், கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் இவங்களுக்கு மட்டும்தான் அலவுட் இருக்குது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் கொட்டகம் மட்டும்தான் இருக்கும். இதில் பொதுமக்கள் எல்லாமே இந்த அளவு நீட்டாக மண் மெத்தி இப்படிலாம் கிடையாது. அது வைகை ஆறுனா ஆறு எப்படி இருக்குமோ கல் முள்ளுமாக தான் இருக்கும். அதில் ஏறி குதித்து நாங்கள் அந்த அழகர் இறங்குற மண்டபத்து பக்கத்திலே நின்று ஒரு காலத்தில் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு காலம் மீன்ஸ் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ லேட்டஸ்ட்டாக ஃபுல்லாக ஒரு களம் மணி ரெடி பண்ணி அழகர் ஆற்றுல இறங்குற மாதிரி நிகழ்வுகளை பண்ணுறாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த பெயிண்ட் அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அதில் தான் அழகர் ஆற்றுல இறங்கும். அவர் இறங்குற இடம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரைட்டாக இறங்குற மாதிரி அந்த ஒயிட் கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த வழியாக தான் இறங்கும். நாங்கள் சைடு வழியாக வந்தோம். அந்த வழியாக இறங்கி இந்த இதில் தான் இறங்குவாங்க. அந்த நிகழ்வு நடக்கும். இதுக்குள்ளே அப்புறம் தண்ணி நெப்பிடுவாங்க. தண்ணி நெப்பி பூவாக போட்டுருவாங்க. பூ போட்டு அதில் இறங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மண்டபம் இருக்கும். இந்த மண்டபப்படிக்குள்ளே இதுக்குள்ளே அது சடங்குகள் நார்மலாக அழகர் ஆற்றுல இறங்கினோடனே என்னென்ன நிகழ்வுகள் நடக்குமோ அந்த நிகழ்வுகள், பூஜைகள், மற்ற சம்பிரதாயங்கள் எல்லாமே அது உள்ளே தான் நடக்கும். சோசியல் மீடியாவோட தாக்கம் அதிகமானதுனால இப்போ வர வர அழகர் இறங்குறத பார்க்குறதுக்கு கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்க வருஷத்துக்கு வருஷம் கூட்டம் கூடிக்கிட்டே தான் போகுது. அதனால் அழகரை பார்க்க வர்றவங்க தயவு செய்து உங்கள் நகைகள், பர்ஸு, முக்கியமான பொருட்களை வச்சுட்டு வந்துடுங்க. ஏன்னா தண்ணி பீச்சு அடிப்பாங்க. அவங்க மேலேயும் நம்ம கோவப்படக்கூடாது. செல்ஃபோன் நனையும், மற்ற எல்லாமே நனையும். அதனால் அழகர் வைபவத்தை பார்க்கணும்னா ஒரு கேஷுவல் ட்ரெஸ்ஸில் ஃப்ரீயாக வந்தீங்கன்னா நல்லா ஆட்டம் போட்டு இந்த ஸ்பீக்கர்லாம் நாளைக்கு அலற விடுவாங்க. வாராரு அழகர், நிறையா பாட்டு வந்துருச்சு அழகர். அதுக்கப்புறம் அந்த பாட்டெல்லாம் போட்டு நல்லா வைப் பண்ணி அழகரை பார்த்து லட்சக்கணக்கான மக்கள் அழகரை தரிசிக்க போகிற இடம் இதுதான். நீங்களும் வர்றதுனா சேஃப்டியாக வாங்க. ஏன்னா இருக்க கூட்டம் ஒவ்வொரு வருஷத்துக்கு வருஷம் இந்த சோசியல் மீடியாவோட இதனால் அதிகமாகிக்கிட்டே போகுது. அதனால் உங்களோட நகைகள், பர்ஸு, பணம் மற்ற எல்லாமே பத்திரமா வச்சுக்கிட்டு சேஃபாக சாமியை அழகர் தரிசனம் பண்ணிட்டு சேஃபாக கிளம்புங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ மேக்ஸிமம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.